ஹாய். நேற்று நம்ம நார்மலாக ஒரு கலரிங் ஒரு பிக்சரில் எப்படி பண்ணுறது, லைட் கலர் டார்க் கலர் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு அந்த பிக்சருக்கு நம்ம அவுட்லைன் கரெக்டாக போடுறோமா இல்லையா அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். இதுவும் நமக்கு தெரியும் தானே, சும்மா அவுட்லைன் போடுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுக்கு நான் நம்பர் 2 ப்ரஷ் எடுத்திருக்கேன். அதே போல் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். பிக்சர் நீங்கள் நம்ம ட்ரேசிங் மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஏதாவது பிக்சர் நீங்கள் பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. பெயிண்ட்டை நல்லா லோட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷில் அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேஸ் பண்ண ட்ராயிங் மேலே அப்படியே அவுட்லைன் வரைஞ்சிட்டு வாங்க. நீங்கள் பிக்சர் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ்லாம் நிறைய வர மாதிரி ஃப்ளவர்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கர்வ் லைன்ஸ் எல்லாம் அதிகமாக வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிக்சர் பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட்டு ஷேடிங் எப்படி பண்ணுறது, இன்சைட் அவுட் சைட் ஷேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.